வணக்கம். வாங்க, இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பாருங்கள், சூப்பராக மாங்காய் நல்லா தலை இருக்குங்க. ஒரு கிலோ இருக்கும் போல இருக்குது. ஒரு மாங்காவே ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. இந்த 4 மாங்காவும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த சந்தையில் இன்றைக்கி என்ன தெரில, இந்த மாங்காய் பார்த்தோன்னே வாங்கின போல் இருந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த மாங்காய் பெரும்பாலும் வந்து வேளாங்கண்ணியில் நிறைய கிடைக்கும். இந்த சீசனில் திருவிழா டைமில் போனால் நல்லா இந்த மாங்காய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வந்து கேட்டது, அந்த பாட்டி வந்து இதை வந்து சேலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். சேலத்துலேருந்து வந்த மாம்பழம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்த பட்டாணி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது நாட்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்கும். மட்டனில் போட்டோம்னா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அதையும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த சுரக்காய், நாட்டு சுரக்காய். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி சந்தையில் பார்த்தோன்னே இதை முதல்ல வாங்கிட்டேன். இந்த சுரக்காவோட விலை வந்து 30 ரூபா. வாங்கலாமா என்னன்னு சொல்லுங்கள். 30 ரூபா தான் இந்த சுரக்காவோட விலை. அதுக்கப்புறம் வந்து 2 கிலோ பூண்டு வந்து 150 ரூபா. பூண்டு வாங்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக தான் இருந்துச்சு. அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பல்லாக தான் இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் வந்து 80 ரூபா 1 கிலோ. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் சந்தையில் வாங்கினா. மற்றபடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு 100 கிராம் 200 கிராம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மிளகாய் வந்து 2 கிலோ 150 ரூபா சொன்னாங்க. நான் 1 கிலோ கேட்டதுனால எனக்கு வந்து 80 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 கிலோ புளி வந்து 200 ரூபா. கொட்டை இல்லாத புளி தான், நல்லா அச்சு புளி. அதுவும் பார்த்திங்கன்னா 2 கிலோ 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ 50 ரூபா தக்காளி. வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபா. அதுதான் இன்றைக்கி சும்மா ரொம்ப நாள் ஆச்சு சந்தைக்கு போய். அதனால் போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால. அப்புறம் வேர்க்கடலை, அதை கொஞ்சம் வேக போட்டாச்சு. வேர்க்கடலை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு 1 கிலோன்னு வாங்கிட்டு வந்தோம். 3/4 கிலோ வேர்க்கடலை இருக்கும். அதை கொஞ்சம் எடை கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கலாம். நாட்டு சுரக்காய், மாங்காய், இந்த மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் மெயினாக போவோம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தக்காளி வெங்காயத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம்.